ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்சபால சுப்ரமணியன். வாங்க இன்றைக்கி ஒரு சிக்கனை வச்சு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய். இதில் சுத்தமாக காரம் கிடையாது, எங்கள் வீட்டு மிளகாய். இது எங்கள் வீட்லேயே விளையிற மிளகாய், அதனால் நான் நிறையா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த டிஷ்ஷுக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா, மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சட்டி காஞ்சிருச்சு, மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே. சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம வேறு மசாலாஸ்லாம், ரெடிமேட் மசாலாஸ்லாம் எதுவும் சேர்க்காம நாமளே அரைச்சி பண்ணுறனால மனமும் சுவையும் நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே சிக்கனை ஃபுல்லாக போட்டுக்கலாம். 1 kg சிக்கன் இது போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த சிக்கனோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அப்படி வதங்கட்டும். அடியெல்லாம் பிடிக்காது, நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் ஒயிட் கலராக மாறுது பாருங்கள். கொஞ்சம் மாறட்டும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். இப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன்லேயே விடுற தண்ணியிலே தான் இந்த வேக போகுது. இந்த நம்ம அரைச்ச பொடி பண்ண மசாலா இது. அவ்வளோதான் இந்த டிஷ்ஷுக்கு. வேறு மசாலாஸ், மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. மல்லியும் சேர்த்துக்கலை, பார்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், வாவ் எப்படி இருக்குது பாருங்கள். கலர் அப்படியே அவ்வளோ ஜூஸியாக, சிக்கன் அவ்வளோ சாஃப்டாகவும் டெண்டராகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கிண்டி விட்டுட்டு திருப்பியும் ஒன்ஸ் மூடி போட்டு வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக ஜூஸியாக வந்துருச்சு பாருங்கள். ஆயிலெலாம் பிரிஞ்சு தனியாக செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.